ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீக நாட்டுக்கு அரசு முறை பயணமாக வருகிறார்கள். வந்தவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. உணவு அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். தன்னோடு சில தோழர்களும் வந்திருக்கிறார்கள். உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற கவர்னர் ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு பாரசீகத்தினுடைய பெரும் பெரும் தலைவர்களோடு உணவு அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். உணவுக்கு இடையே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற அந்த உணவில் ஒரு சிறு கவளம் தன் கையில் இருந்து கீழே விழுகிறது. ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் கீழே விழுந்த உணவை எடுத்து அதன் மீது இருக்கிற அழுக்குகளை நீக்கிவிட்டு ஹுதைஃபத்து பின் யமான் அவர்கள் உட்கொள்கிறார்கள். ஹுதைஃபத்து பின் யமான் சாப்பிடுகிறார்கள். கூட வந்த தோழர்களில் ஒருவர் அதை தடுத்து சொன்னார், நாம் ஒரு உயர்ந்தமான இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். நம்மளோடு பெரும் பெரும் அதிகாரம் படைத்தவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள், செல்வமிக்கவர்கள் நம்மளோடு உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நாட்டில் உடைய கவர்னர், அரசு முறை பயணமாக வந்திருக்கிறீர்கள். இந்த உணவை கீழே இருந்து எடுத்து சாப்பிடுகிற பொழுது நம்மை அவர்கள் துச்சமாக ஒரு இழிவாக கருதி விடுவார்கள். சொன்ன மாத்திரத்திலே ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக கோபப்பட்டவர்கள் சொன்னார்கள், அத்ருக்கு சுன்னத ஹபீபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாவுலாயில் ஹுமகா. இந்த முட்டாள்களுக்காக என்னுடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நான் எப்படி விடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அறநெறிகளை அப்படியே தன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். கிறிஸ்துவ யூத கலாச்சாரங்கள் நடைமுறைகள் எந்த விதத்திலும் இஸ்லாமியர்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதிக கவனமாக இருந்திருக்கிறது.